ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ எக்ஸாம். நான் சொல்கிறது இன்டருக்கும் ஃபைனல் சொல்கிறேன், நாட் ஃபவுண்டேஷன். ஓகே, இன்டர் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தேன் ப்ரோ. கிளியர் ஆகலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து 60 எடுத்திருந்தேன். அது எனக்கு எக்ஸம்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன். அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய 3 அட்டெம்ப்ட்டுக்கு அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரைட் பண்ண தேவையில்லை, எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போது அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரைட் பண்ண தேவைன்னா எங்கேயாவது ஏதாவது அப்ளை பண்ணுமா ப்ரோ அப்படின்னா அப்போலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க் லா அண்ட் எத்திக்ஸில் எடுத்திருக்கீங்க, டோட்டல் வந்து 190 மார்க் தான். அப்போ நீங்கள் நாட் கிளியர். இப்போ என்ன பண்ணணும்? இந்த டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஹோல் ஃபீஸ் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த சப்ஜெக்டெல்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணிலாம் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி ப்ரோ, ஃபீஸில் ரிடக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எப்பயும் போல் காமன் தான் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆமாம், நார்மல் ஃபீஸ் தான். ஃபீஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் ப்ரோ. நான் 2 சப்ஜெக்ட் ரைட் பண்ணுறேன், நான் 1 சப்ஜெக்ட் ரைட் பண்ணுறேன், 4 எல்லாம் ஒரு தான். ஒரு குரூப்புக்கு காமனாக ஒரே ஃபிக்ஸட் ஃபீஸ் தான். சரிங்களா? அதில் ரிடக்ஷன் கிடையாது. ஓகே, சரி. இப்போது எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு நான் ஏதாவது வந்து தனியாக வந்து அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை. எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக விட்டுட்டு என்ன பண்ணால் போதும் தெரியுமா? நீங்கள் லா அண்ட் எத்திக்ஸ் எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்கீங்களே, அது இப்போ டிசம்பர் டேர்மில் எந்த டேட்டில் வந்து அந்த லா எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் போகக்கூடாது, எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஏன்? ஏன்னா சார், அதான் ஆல்ரெடி எக்ஸாம்ஷன் வாங்கிட்டீங்கல்ல, 3 டைம்ஸ் வேலிடிட்டி. போன அட்டெம்ப்ட் வாங்கியிருக்கீங்க, அப்போ இந்த டிசம்பர், நெக்ஸ்ட் ஜூன், அதுக்கடுத்த டிசம்பர் வரைக்கும் 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம்ஷன் மார்க்ஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? எக்ஸாமுக்கு போகக்கூடாது, அப்பீர் ஆகக்கூடாது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நீங்கள் அதனால் வந்து ப்ரோ அதுக்கு எதுவும் ஃபில் பண்ணுமா, ஃபார்ம் ஃபில் பண்ணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. எக்ஸாமுக்கு போகக்கூடாது. சரி ப்ரோ, இன்கேஸ் நான் பை மிஸ்டேக் லாஸ்ட் டைம் 60 மார்க் எக்ஸாம்ஷன் எடுத்தேன், இந்த டைம் இன்கேஸ் வந்து நான் லா எக்ஸாம் ஆல்சோ சேர்ந்து போய் எழுதிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும்? லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஷன் எடுத்திருந்தீங்க, இந்த டைம் பை மிஸ்டேக்காக போய் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைம் எவ்வளோ மார்க் வருதோ அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் ஆல்ரெடி எக்ஸாம்ஷன் எடுத்துட்டிங்கன்னா 3 டைம்ஸ் வேலிடிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அப்பியர் ஆகாமல் மட்டும் இருந்துருங்க. எக்காரணத்தை கொண்டு அப்பியர் ஆகிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் அப்புறம் நான் இப்போ ரைட் பண்ண போகிறேன், ஏன்னா லா எக்ஸாம்ஷன் வாங்கிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட் வந்து டோட்டல் 150 மார்க் வரணும். இண்டிவிஜுவலாக வந்து 40 எடுத்தாலும் பாஸ் தான். இண்டிவிஜுவலாக 40 எடுத்தாலும் பாஸ் தான். 40னா இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40, டிடி பேப்பர் 7ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 65. ஓகே, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு 40. அப்போ இப்போ என்ன மார்க்ஸ் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன்? ஆக்சுவலாக டோட்டல் எவ்வளோ மார்க் வரணும்னு சொன்னேன், இங்கே டோட்டல் எப்படி வந்திருக்குங்கிறது பாருங்கள். அவ்வளோதான். நார்மல் ரூல், இண்டிவிஜுவலாக 40 எடுத்துருக்கணும், பேலன்ஸ் 3 சப்ஜெக்டில் டோட்டல் ஆட் பண்ணும்போது 150 மார்க் வந்திருக்கணும். வந்தால் தான் பாஸ். ப்ரோ நான் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டேன், எக்ஸாம்ஷன் வாங்கினீங்க, அது வாங்கினதோட அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் 3 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணும்போது ரூல்ஸ் வந்து என்னென்னா 3 சப்ஜெக்டே சேர்த்து டோட்டல் 150 மார்க் வரணும். அதான் ரூல். ஓகே, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.